நெகேமியா அதிக பயத்தோடு நெகேமியா 2:3 படி ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். வார்த்தைகளை மிகவும் கோர்வையாய் முன் நிறுத்துவதை இங்கே நாம் அழகாக பார்க்க முடிகின்றது. எப்பொழுதும் வாழ்த்துவது போல இன்றைக்கும் அவன் வாழ்த்திவிட்டு சொல்லுகிறார், என் பிதாக்களின் கல்லறை என்று அதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். எப்பொழுதும் பேசும் பொழுது மரணத்தை குறித்தோ கல்லறைகளை குறித்தோ ஒருவர் பேசினார் என்றால் அந்த விஷயத்தை கேட்கிறவருடைய உள்ளம் நிச்சயமாக தொடப்படுகிறது, நெகிழ்ச்சி அடைகின்றது. எனவேதான் அந்த தன்னுடைய செயல் செய்ய போவதை அவர் சொல்ல ஆரம்பிக்கும் முன்பதாக இப்படியாக ராஜாவினுடைய இருதயத்தை தொடும்படியான வார்த்தைகளை முன் நிறுத்துகின்றார். அதோடு கூட அங்கே தான் அரண்மனை நடைமுறை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு துக்க முகத்தோடு இருப்பதனுடைய காரணத்தையும் மிகவும் அழகாக அவர் விளக்குகிறதை பார்க்கின்றோம். பிரசங்கி 9:11 படி ஒவ்வொன்றிற்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று அந்த சரியான சமயத்தை பயன்படுத்துகின்றார் நெகேமியா. நெகேமியா 2:4 நம்ம பார்க்கின்றோம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அங்கே அந்த ராஜாவினுடைய கண்களிலே நெகேமியாவுக்கு கிருபை கிடைக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம். ராஜா எந்த விதத்திலும் சினமடையாதபடிக்கு நெகேமியா 2:4 படி அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று பார்க்கின்றோம். 4 மாதங்கள் அடிக்கடி உபவாசித்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, இங்கே அந்தந்த காலத்திலே அந்த 1 நிமிட ஜெபம், அந்த ஜெபத்தை நெகேமியா செய்கின்றார்.